ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் அக்கறை சக்கரை. நாம் இப்போது எங்கள் ஊரில் நடக்க போகிற திருவிழாவை பார்க்க தான் வந்திருக்கோம். எங்களோட சேர்ந்து எங்கள் ஊர் திருவிழாவை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. போகலாமா? என்னடா இது திருவிழான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குளத்தை காமிக்கிறேனே அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த குளத்துக்கும் எங்கள் ஊரில் இருக்கிற கோயிலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன். திருவிழா ஆரம்பிக்கும் போதே பக்தர்கள் எல்லாரும் காப்பு கட்டுவாங்க. அப்போ காப்பு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த குளத்துல வந்து அவங்கள இந்த தண்ணியால் சுத்தப்படுத்திக்கிட்டு தான் இங்கேருந்து ஊருக்குள்ளே இருக்க கோயிலில் போய் சாமி முன்னாடி காப்பு கட்டிப்பாங்க. இந்த குளத்துக்கு ஐயா குளம் அப்படின்னு பேருங்க. உண்மையை சொல்லணும்னா இது ஒரு வற்றாத குடிநீர் அப்படின்னே சொல்லலாம். ஊர் மக்கள் எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் இந்த தண்ணியை குடிச்சிட்டு வராங்க. மழை காலத்தில் இந்த குளமே நிரம்பி வழிகிற அளவுக்கு இங்கே தண்ணி இருக்கும். இப்போ வெயில் காலம் இல்லையா, அதனால் தண்ணி கிணறுக்குள்ளே இருக்குது, அவ்வளோதான். நீங்களே பாருங்கள் இந்த குளம் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த கிணத்துலையும் இந்த குளத்துலையும் தண்ணி வற்றி நான் பார்த்ததே இல்லை. அதெல்லாம் எதனாலன்னு நினைக்கிறீங்க? இதோ பின்னாடி தெரியுது பாருங்கள், எவ்வளோ இயற்கையான அழகான மலைகள் மரங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. 10 நாள் திருவிழாவில் கடைசி இந்த 3 நாள் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இன்றைக்கி 8வது நாள் பால் குடம் எடுக்கிறாங்க. காப்பு கட்டியிருக்க பக்தர்கள் எல்லாருமே தங்களோட பால் குடங்களை இங்கே இந்த குளத்தில் இருக்கக்கூடிய இரட்டை விநாயகர் கோயிலில் இருந்து தான் சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு அம்மன் கோயிலுக்கு போவாங்க. இவ்வளோ கூட்டத்துக்கு நடுவுலையும் அதோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நான் சொன்ன இரட்டை விநாயகர் கோயில். இங்கே இருக்கிற விநாயகரை கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் பக்தர்கள் தங்களுடைய பால் குடங்களை எடுத்துகிட்டு இங்கேருந்து அம்மன் கோயிலுக்கு போவாங்க. எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? இங்கே நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். டைம் ஆக ஆக இங்கே இருக்கிற கூட்டம் அதிகமாயிட்டே போகுமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு வருஷம் இங்கே காப்பு கட்டக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகும் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாதத்தில் இந்த திருவிழா நடக்கும். திருவிழா நடத்தக்கூடிய இந்த பகவதி அம்மன் கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த கோயில் ஜமீனுக்கு, அதாவது இங்கே மருங்காபுரியில் இருக்கக்கூடிய ஜமீனுக்கு சொந்தமான கோயில். அது மட்டும் இல்லை, இந்த கோயில் கிட்டத்தட்ட 500 வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்லுவாங்க. பால் குடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்ன மாதிரியே மேலே விநாயகர் கோயிலேருந்து காப்பு கட்டின எல்லாருமே பால் குடத்தை எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தராக கீழே இறங்கி வர்றாங்க. அப்படியே எல்லாரும் குளத்தோட கரையை நோக்கி போய் குளத்தோட கரை மேலே ஏறி இறங்கி தான் ஊருக்குள்ளே அம்மன் கோயிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு போகிறவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ நாமளும் இந்த மரத்தடியில் ஓரமாக நின்றுட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்கலாம். இன்றைக்கி பால் கூட மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அவங்களோட வேண்டுதலுக்காக இங்கே அலகு குத்திப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் அலகு குத்திட்டு வராங்க அப்படின்னு. அலகு குத்திட்டு நிறைய பேர் இங்கே சாமி ஆடிட்டு வருவாங்க. அதை பார்க்கும்போதே அப்படியே நமக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்கும்.
இவங்க அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த தார தப்பட்ட சவுண்ட்லேயே காப்பு கட்டின பக்தர்கள் இல்லாமல் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிற நிறைய பேருக்கு இங்கே சாமி வந்துடும். அந்த சவுண்டெல்லாம் கேட்கும்போது பார்க்குறதுக்கே அப்படியே பயங்கரமாக இருக்குங்க. இப்போது ஐயா குளத்துலேருந்து பால் குடங்களை எடுத்துக்கிட்டு எல்லா பக்தர்களும் வெளியில் ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஊருக்குள்ளே சில முக்கியமான தெருக்கள் இருக்குது. அந்த தெருக்கள் வழியாக சுற்றி தான் அதுக்கப்புறம் கடைசியாக அம்மனுக்கு போய் அந்த பால் எல்லாத்தையும் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க.
ஊருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேராக குளத்துலேருந்து வர்ற இவங்க எல்லாருமே அரண்மனையில் ஜமீன்தார்களை போயிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அதுக்கப்புறமா கோயிலுக்கு போவாங்க அப்படிங்கிறது இங்கே நடைமுறையில் இருக்கிற ஒரு வழக்கம் அப்படின்னே சொல்லலாம். இதோ நம்ம பார்க்குறது தான் வந்து ஜமீன்தார்கள் இருக்கக்கூடிய அரண்மனையோட என்ட்ரன்ஸ். இது வழியாக உள்ளே போய் எல்லாருமே அவங்கள பார்த்துட்டு அந்த பக்கமாக வெளியில் போய் தான் அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே போயிட்டு அம்மன் கோயிலுக்கு போவாங்க. சுற்றி கோயில் வழியா ஊருக்குள்ள போயிட்டு வந்து கோயிலுக்கு வாங்க. ஒரு நாள் அம்மனுக்கு நம்ம செய்யறோம், அந்த நேரத்துக்கு நம்ம கரெக்டா செய்யணும். தயவு செய்து பாம்பளத்தை இங்க யாரும் பால் ஊத்தாதீங்கம்மா. தூக்குழி முன்னாடி யாரும் பால் ஊத்த வேணாம். சாமியை கும்பிட்டுட்டு எடுத்துட்டு போ. யாரும் ஊத்தாதீங்க. தூக்குழி மதியம் கண் வைக்கணும். தயவு செய்து யாரும் பாலை ஊத்தாதீங்க. மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். சாமியை கும்பிட்டுட்டு போங்க, பாலை ஊத்தாதீங்க. தயவு செய்து சொல்றதா கொஞ்சம் கேளுங்க. தயவு செய்து கேளுங்க, யாரும் பாலை ஊத்தாதீங்க. அதே போல கோயிலை சுத்தி வாங்க, பால்கோடு எடுத்து வருவாங்க. அரண்மனையே போய் கோயிலுக்கு வெளியே வந்து ஊருக்குள்ள போயிட்டு வாங்க. தயவு செய்து எடுத்துட்டு உடனே இங்க உள்ள கோயிலுக்குள்ள போவாங்க. ரெண்டாவது, கூட்டம் அதிகமா இருக்கு. தயவு செய்து காவல்துறை அறிவித்தது போல அவர் ஒரு பொருள், பணம், பர்சு எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. தயவு செய்து பொருள்களை தவற விட்டுறாதீங்க, குழந்தைகளை தவற விட்டுறாதீங்க. அதே போல ஒவ்வொரு ஆண்டும் இந்த அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்திலே சிறப்பாக நடைபெறும் அன்னதானம் இந்த ஆண்டும் அதே சீரோடும் சிறப்போடும். பால்குடம் முடிஞ்ச அன்னைக்கு சாயங்காலம் ஐயா குளத்திலிருந்து பகவதி அம்மனை மஞ்சள்லையே உருவம் செஞ்சு அலங்காரம் பண்ணி உயிர் கொடுத்து அங்கேருந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்து கோயிலில் வைப்பாங்க. அந்த நிகழ்ச்சியை தான் நீங்கள் இப்போது பார்த்துட்ருக்கீங்க. அடுத்த நாளான 9வது நாள் பூக்குழி திருவிழா. இந்த பூக்குழிக்கு முந்தின நாள் நைட்டே இந்த மாதிரி அந்த ஊர் மக்களும் காப்பு கட்டின பக்தர்கள் எல்லாருமே அவங்களால முடிஞ்ச விறகுகளை எல்லாத்தையுமே கொண்டு வந்து இந்த பூக்குழியில் இந்த எரியிற நெருப்பில் போடுவாங்க. இந்த நெருப்பு விடிய விடிய எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் இந்த மாதிரி பூக்குழி எரிஞ்சிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஊர் மக்கள் எல்லாருமே செண்டமேளம், கிராமிய கலை நிகழ்ச்சி, நாடகம், இப்படி எல்லா கலை நிகழ்ச்சிகளையும் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த கலை நிகழ்ச்சிகள் இன்றைக்கி மட்டும் இல்லை, திருவிழா நடக்கிற, அதாவது திருவிழா ஆரம்பித்த நாள்லேருந்து திருவிழா முடிகிற நாள் வரைக்கும் இந்த 10 நாளுமே நடக்கும்.
9வது நாளான பூக்குழி திருவிழாவும் ஆரம்பமாயிடுச்சு. முதல்ல கோயிலோட பூசாரி பூக்குழியில் இறங்கி வருவார். அவருக்கு அப்புறமா காப்பு கட்டின பக்தர்கள் எல்லாருமே வரிசையாக அந்த பூக்குழியில் இறங்கி வருவாங்க. கிட்டத்தட்ட இந்த பூக்குழி இறங்குறது மட்டும் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு தொடர்ந்து நடக்குங்க. ஒவ்வொரு வருஷமும் இங்கே காப்பு கட்டக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை 5000லேருந்து 10,000, ஏன் அதையும் தாண்டியும் கூட போகும். உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லாமல் வெளியூர் மக்களும் இங்கே அதிகமான அளவில் காப்பு கட்டி அவங்களோட நேர்த்தி கடனை செஞ்சுட்டு வராங்க. இதில் ஆச்சரியப்படக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் நிறைய குழந்தைகளும் இருப்பாங்க. குழந்தைகள் பால் குடம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பூக்குழிலையும் இறங்கி நடந்து வருவாங்க. காப்பு கட்டி பால் குடம் எடுத்து பூக்குழி இறங்கி நம்ம மனசார அம்மனை நினச்சி வேண்டினோம் அப்படின்னா நம்ம வேண்டுறது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது இந்த ஒட்டுமொத்த மக்களுடைய ஒரு பெரிய நம்பிக்கை. பூக்குழி இறங்கி முடித்ததுமே கோயிலை சுற்றி இருக்கிற எல்லா பகுதிகள்லேயும் இந்த மாதிரி எல்லாரும் பொங்கல் வச்சு அம்மனுக்கு பொங்கலை படைப்பாங்க. அதே மாதிரி கோயிலோட முன்பகுதியில் கெடா வெட்டுற நிகழ்ச்சியும் நடந்துகிட்ருக்குங்க. மீண்டும் ஒருவர் அவப்படுகிறேன். வலதுபட்டி அருண் மற்றும் கவுண்டமட்டி உரக்கடை தனசன் மகன் எங்கிருந்தாலும் சீக்கிரமாக நாடமடைகள் உங்கள் உறவினர்கள் அழைக்கிறார்கள். அதுக்கப்புறம் என்ன, கெடா வெட்டினதுக்கப்புறம் திருவிழாவை சுற்றி பார்க்க வந்த நம்மளுடைய விருந்தாளிகளுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அவங்கள உபசரிக்கணும் இல்லையா? அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஊர் திருவிழா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு பக்கம் பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் மக்கள் கூட்டம். அந்த கூட்டத்துக்கும் நடுவில் நம்ம கண்ணை பறிக்கிற மாதிரியான கலரான லைட்டுங்க. இது எல்லாம் பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரியான ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் மிஸ் பண்ணவே கூடாது. அதனால் அப்படியே ஒரு ரவுண்டு போகலாமா? இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கடைகள் இருக்குது அப்படின்னு. இந்த கடைகளில் நம்ம எதுவும் வாங்குகிறோமோ இல்லையோ, அப்படியே நைட்டு இந்த லைட்டு வெளிச்சத்தில் இந்த பக்கம் நடந்து போகிறதே ஒரு ஜாலியாக தாங்க இருக்கும். கேர்ள்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச கம்மல், பொட்டு, வளையல், இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸில் ஆரம்பித்து குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா வகையான டாய்ஸுமே இங்கே நம்ம வாங்கலாம். இந்த திருவிழாவை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் கண்டினியூஸாக போட போகிற எல்லா வீடியோஸையும் உடனே உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.